நாம் கடந்த சில மாதங்களாக தமிழ் வருஷத்தினுடைய அந்தந்த மாசத்தின் சிறப்பினை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த கிரமத்திலே இந்த மாசப்பிறப்பு ஆவணி மாசப்பிறப்பு. இந்த ஆவணி மாச பிறப்பினுடைய சிறப்பினை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஆவணி மாசம் என்பது தமிழ் வருஷத்திலே 5வது மாசம். தட்சிணாயத்திலே 2வது மாசம். ஆவணி என்ற சொல்லுக்கு பூமி என்று, சமஸ்கிருதத்திலே ஆவணி என்ற சொல்லுக்கு பூமி என்று அர்த்தம். பூமியிலிருந்து தோன்றியதால் சீதைக்கு ஆவணிஜா என்ற ஒரு திருநாமமும் உண்டு. இந்த ஆவணி மாசம் தொடங்கிதான் பல பண்டிகைகள் வருகின்றன. இந்த பண்டிகைகளானது சித்திரை மாசம் வரை தொடர்கிறது. ஆக முதல் பண்டிகையாக உபாகர்மா எனப்படும் ஆவணியாவட்டம் பண்டிகை ஆவணி மாசத்திலே வருகிறது. இது யசுர் உபாகர்மா என்பது பௌர்ணமியிலே கொண்டாடப்படுகிறது. அதற்கு ஒரு நாள் முன்னதாக ரிக்வேதிகளுடைய உபாகர்மா, பிறகு சிறிது நாள் கழித்து சாமவேதிகளுடைய உபாகர்மாவாக கொண்டாடப்படுகிறது. வேதத்துக்கு அதிகாரமாக இருக்கும் அவர்கள் மீண்டும் வேத அத்தியனத்தை தொடங்கும் ஒரு கிரியை தான் இந்த உபாகர்மா என்பது. அதுக்கு அங்கமாக நூதனமாக யஜ்ஞோபவீதம் அணிந்து இந்த ஒரு கிரியையை அனுஷ்டிப்பார்கள். மேலே ரிஷிகளுக்கும் தேவர்களுக்கும் பித்தர்களுக்கும் தர்ப்பணாதிகளை கொடுத்து ஸ்ரத்தையுடன் அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு கர்மா இந்த உபாகர்மா. இது ஆவணி மாசத்திலே பௌர்ணமி அன்று வரக்கூடியது. சாதாரணமாக இது அவிட்ட நட்சத்திரத்திலேயே வரும் அல்லது சிரவண நட்சத்திரத்திலேயும் வரலாம். இந்த யஜுர்வேத உபாகர்மாவை ஒட்டி மறுநாள் காயத்ரி ஜபம் என்று தனியாக காயத்ரி மகாமந்திரத்திற்கு என்று ஹோமாதிகளை வளர்த்து, குறிப்பாக உபநயனம் அன்றைய வருஷம் ஆகப்பெற்ற பிரம்மச்சாரிகள் மிகவும் கிரமமாக அதை அனுஷ்டிப்பார்கள். அடுத்து வரக்கூடிய பண்டிகை கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமி என்றும் கிருஷ்ண ஜெயந்தி என்றும் ஸ்ரீ ஜெயந்தி என்றும் இந்த பண்டிகையை கொண்டாடுவார்கள். ஸ்ரீ கிருஷ்ணபிரானுடைய திரு அவதார நன்னாள் தான் உலகெங்கும் கோலாகலமாக ஸ்ரீ ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகிறது. கிருஷ்ணனுடைய அவதரித்த மாசம் இரவு பொழுதில் ஒரு காராகிரகத்தில் ஏற்பட்டது. அவன் திருவதாரம் பண்ணிய சமயத்திலே எந்த ஒரு கொண்டாட்டமும் ஆரவாரமும் இல்லாமல் இருந்தது. அந்த குறை தீர நாம் அனைவரும் மிகவும் கோலாகலமாக உற்சாகமாக அவரவர்கள் கிரகத்திலும் தேவாலயங்களிலும் அலங்கரித்து விசேஷ திருவாராதனங்களை சமர்ப்பித்து சகலவித பக்ஷணங்களும் பழங்களும் வெண்ணையும் தயிரும் நெய்யளரும் சமர்ப்பித்து ஆனந்தமாக கொண்டாடக்கூடிய பண்டிகை இந்த ஆவணி மாசத்திலே ரோகிணி நட்சத்திரத்தன்று கொண்டாடப்படுகிறது. அந்த ஆவணி ரோகிணியிலிருந்து மறுநாள் தொடங்கி ஒரு வாரம் தவறாமல் அவரவர்கள் அந்தந்த இடத்திலே உரியடி, தருக்கு மரம் ஏறுதல் போன்ற கண்ணன் அன்று விளையாடி மகிழ்ந்த அத்தனை விளையாட்டுக்களையும் மகிழ்ச்சியுடனும் ஆரவாரத்துடனும் உற்சாகத்துடன் அன்புடனும் பரிவோடும் இன்றளவும் பாரத தேசம் எங்கும் அனுஷ்டிக்கப்படுகிறது. இதே ஆவணி ரோகிணியிலே திருவரங்கம் பெரிய பெருமானுடைய திருநட்சத்திரத்தும் வெண்ணையுண்ட வாயன் அண்டர்கோன் அடியரங்கனானதாலே அரங்கனின் திருநட்சத்திரத்தமும் ஆவணி மாசம் ரோகிணி நன்னாள். இதே ஆவணி ரோகிணியிலே வியாக்கியான சக்கரவர்த்தி என்று சம்பிரதாயத்தில் 4000 பாசனங்களுக்கும் வியாக்கியானம் விட்டருளின பெரியவாச்சான் பிள்ளையினுடைய திருநட்சத்திரம். அவருடைய திருநட்சத்திரத்திலேயே சுவாமியின் திருக்குமாரரான நயனாராச்சான் பிள்ளையும் திருவதாரமும். சுவாமி நயனாராச்சான் பிள்ளை சரமோபாய நிர்ணயம் என்று ஒரு கிரந்தம் அருளியுள்ளார். ஆச்சாரியனே உத்தாரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரந்தம் இது. மேலும் சுவாமி ஆளவந்தார் அருளி செய்த சதுஸ்லோகிக்கு பெருத்த வியாக்கியானம் அருளி செய்துள்ளார். இதை தவிர தத்துவத்திரய விவரணம், கைவல்ய நிர்ணயம் என்று 2 நூல்களையும் நயனாராச்சான் பிள்ளை சாதித்துள்ளார். பெரியவாச்சான் பிள்ளை 4000 பாசுரங்களுக்கு வியாக்கியானம் செய்து அருளியதுடன் ஸ்ரீராமாயணத்திற்கு தனிஸ்லோகி என்று வியாக்கியானமிட்டு அருளினார். அது குறிப்பாக முத்தாக தேர்ந்தெடுத்துள்ள ஒரு ஸ்லோகத்துக்கு மிகவும் விபுலமான வியாக்கியானம் சுவாமி அருளி செய்துள்ளார். மேலும் இந்த நயனாராச்சான் பிள்ளையினுடைய பிரதான சிஷ்யர் வாதிகேசரி அழகிய மனவாளச்சியர். அடுத்ததாக ஆவணி மாசம் முருகசீர்ஷ நட்சத்திரம். இதிலே ராமானுசரின் மானசபுத்திரனாகிய பெரிய திருமலை நம்பியின் குமாரருமான திருக்குறுகைப்பிரான் புள்ளாருடைய திருவதாரம்.
இவர்தான் முதல் முன்னம் ராமானுசரின் கட்டளை ஏற்று திருவாய்மொழிக்கு 6000 படி வியாக்கியானம் அருளி செய்தார். இவர் ஒரு உபய வேதாந்தி. தீபாஷ்ய கிரந்த காலக்ஷேபமும் அருளிச்செயல் காலக்ஷேபமும் செவனே செய்யக்கூடியவர். இவருடைய சிஷ்யன் எங்களாழ்வான் சுவாமி. ஆவணி புஷ்ய நட்சத்திரத்தன்று திருக்கோட்டியூர் நம்பி என்று சொல்லக்கூடிய திருக்கோட்டியூர் செல்வ நம்பியின் திருநட்சத்திரம். இவர் ஸ்ரீ ராமானுசரின் 5 ஆச்சாரியர்களுள் ஒருவர். ராமானுசரை 18 முறை திருக்கோட்டியூருக்கு நடக்க விட்டு பரீட்சித்து அர்த்தத்தை சாதித்தவர். ஆனால் ஸ்ரீ ராமானுஜரோ தான் கற்ற ரகசியத்தை திருக்கோட்டியூர் ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் ஆஸ்தானத்தின் அஷ்டாங்க விமானத்தின் மீதேறி ஆசையுடோர்க்கெல்லாம் விஷயத்தை உபதேசித்தார். இதை தெரிந்து கொண்ட நம்பி நேரே இவரிடம் எழுந்தருளி, வாரும் எம்பெருமானாரே என்று இவரை அழைத்துக் கொண்டார். அன்றைய முதல் ராமானுசருக்கு எம்பெருமானார் என்ற திருநாமம் ஏற்பட்டது. மேலும் ஹயக்ரீவ ஜெயந்தி ஆவணி பௌர்ணமி என்று அனுஷ்டிக்கப்படுகிறது. மலையாள திவதேசங்களிலே மலையாள தேசத்திலே விசேஷமாக ஆவணி மாதம் ஓணம் என்ற பெருத்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அன்றுதான் வாமனமூர்த்தி திரிவிக்கிரமனாக வளர்ந்து மகாபலியின் கர்வத்தை அடக்கினான் என்று அந்த பண்டிகை. பெண்டிர்கள் வரலட்சுமி விரதம் பூஜை இருந்து லக்ஷ்மிக்காக அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு பண்டிகை ஆவணி மாசத்திலே வெள்ளிக்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது. மேலும் சைவர்களுக்கு ஆவணி மூலம் சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய தில்லை திருச்சித்திரகூடத்திலே நடராசன் ஆனந்த தாண்டவம் ஆடி அசுரனை அழித்து அங்கே ஸ்ரீ கோவிந்தராஜன் எழுந்தருளிருந்து தயனித்து எழுந்தருளியிருக்க கோவிந்தராஜனின் திருவடி பாற்றத்திலே இன்றும் எம்பெருமானுக்காக நடனமாடி ஆனந்தப்படுத்தி கொண்டிருக்கிறான் நடராசன். ஆக இந்த ஆவணி மாசத்தின் சிறப்பை நாம் இதுவரை அனுபவித்தோம். ஆடி போய் ஆவணி வந்தால் 1000 நன்மை தேடி வரும் என்று சொல்லுவதுண்டு. ஆக அனைவரும்